உங்கள் வீட்டு பில்லே சாட்சின்ற பேர்ல மின் கட்டண உயர்வை பற்றி எடப்பாடி அடுத்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள போவதா நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த மின் கட்டண உயர்வுக்கான மொத்த காரணமே அதிமுக கையெழுத்து போட்டு கொண்டு வந்த உதய் மின் திட்டம் தான். 2015 உதய் மின் திட்டம்னு ஒன்ன மோடி அரசாங்கம் அறிவிச்சது. அது முழுக்க தனியார் மின் உற்பத்தி முதலாளிகளுக்கு ஆதரவான திட்டம். கலைஞர் அதை கடுமையாக எதிர்த்தார். ஏன்னா அதோட ரூல்ஸ் அப்படி. அது என்னன்னா, நுகர்வோர் விலை குறியீட்டை பொறுத்து வருடத்துக்கு ஒரு முறை 6% வரை மின் கட்டணத்தை கட்டாயம் கூட்டணும்னு ஒரு ரூல். அப்படி கூட்டினா விலைவாசி ஏறும், மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அடுத்து, மாநிலங்கள்ல மின்சார உற்பத்தி செலவை அந்தந்த மாநில மக்கள்கிட்ட இருந்தே அப்படியே வசூலிக்கின்றது ஒரு ரூல். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு யூனிட் உற்பத்தி செலவு 9 ரூபாய். ஆனா நம்ம 3 ரூபாயிலிருந்து 5 ரூபாய் வரை தான் ஒரு யூனிட்டுக்கு வசூலிக்கிறோம். மீதிய அரசாங்கமே ஏத்துக்குது. இதை மாத்துங்கன்னு அந்த கூட்டமைப்பு சொல்லுது. அதாவது மறைமுகமா மின் கட்டணத்தை உயர்த்த சொல்லுது. அடுத்து, அரசோட மின் பகிர்மான நிறுவனங்களுக்கு கடன் வேணும்னா வங்கிகள்கிட்ட ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 30 மின் கட்டணத்தை ஏற்றியதற்கான அறிக்கையை தாக்கல் செய்யணும். அப்படின்னா தான் லோன் சாங்ஷன் ஆகும்னு அடுத்த ரூல். இது மாதிரி சிக்கல்கள் இருந்ததுனால உதய் மின் திட்டத்தை ஜெயலலிதாவும் தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்கல. இந்த திட்டம் தமிழக அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் பாதிப்பையே ஏற்படுத்தும். 2016 மார்ச் மாசம் அப்போ மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த நத்தம் விஸ்வநாதன் கூட மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த உதய் மின் திட்டம் தமிழக அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய திட்டம் இல்லை, இந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னார். 2016 ஏப்ரல் மாசம் தமிழ்நாடு அரசின் அலட்சியம் மற்றும் பிடிவாதமே அம்மாநில மக்கள் இந்த திட்டத்தால் பயனடைய முடியாமல் போனதுக்கு காரணம்னு மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் சொன்னார். இதுக்கு நடுவில் ஜெயலலிதா உடம்பு சரியில்லாம மருத்துவமனையில் அட்மிட் ஆனது 2016 செப்டம்பர் 22. டிசம்பர் 5 ஜெயலலிதா இறந்து போறாங்க. அடுத்த மாசமே, அதாவது 2017 ஜனவரி 9, அப்போ மின்வாரிய அமைச்சரான தங்கமணி ஓடோடி போய் வேலையா உதய் மின் திட்டத்தை கையெழுத்து போட்டுட்டு விவரமா 2019 வரைக்கும் அதுல இருந்து விலக்கு வாங்கிட்டு வந்துட்டார். 2020 கொரோனா காலகட்டம், அதனால அதுவரை மின் கட்டணத்தை உயர்த்தல. இவ்வளவு கலைவரங்களுக்கு மத்தியில 2021 திமுக ஆட்சிக்கு வருது. வந்தப்ப நடந்து முடிஞ்ச அதிமுக ஆட்சியோட மின்வாரிய நிதி இழப்பு 1,13,000 கோடி, கடன் 1,60,000 கோடி, அந்த கடனுக்கான வட்டி மட்டுமே 16,000 கோடி. அந்த ஆண்டு கூட திமுக அரசு மின் கட்டணத்தை உயர்த்தல. அதுக்கு அடுத்து 2022 வருஷமும் ஏத்தல. அதுக்கு பிறகு உதய் மின் சட்டங்களின்படி மின் கட்டணத்தை ஏத்தலன்னா தமிழ்நாட்டுக்கு எந்தவித சலுகைகளும் வழங்கப்பட மாட்டாதுன்னு ஒன்றிய அரசு கொடுத்த தொடர் நிர்பந்தம் காரணமா 2023 அப்புறம் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது. 6% வரைக்கும் உயர்த்திக்கலாம்னு ரூல்ஸ் இருந்தா கூட 2023 நாம உயர்த்தினது 2.18%, 2024 4.83%, 2025 3.16% தான். சிறு குறு தொழில் நுகர்வோருக்கு யூனிட்டுக்கு வெறும் 20 பைசாவும், தாழ்வழுத்த உயரழுத்த தொழிற்சாலைகளுக்கு யூனிட்டுக்கு 35 பைசாவும், உயரழுத்த வணிக நிறுவனங்களுக்கு யூனிட்டுக்கு 40 பைசாவும், வணிக நுகர்வோருக்கு மாதத்துக்கு கூடுதலாக ரூபாய் 15 மட்டும்தான் உயர்த்தப்பட்டது. இதுபடி கணக்கிட்டா வீட்டு மின் நுகர்வோர் 2.5 கோடி பேர்கள்ல 1 கோடி மின் நுகர்வோருக்கு கட்டணத்துல எந்த மாற்றமுமே இல்லை. 63 லட்சம் பேருக்கு மாதம் ரூபாய் 5 மட்டும் கூடும், 35 லட்சம் பேருக்கு மாதம் ரூபாய் 15 கூடும், 25 லட்சம் பேருக்கு மாதம் ரூபாய் 25 கூடும், 13 லட்சம் பேருக்கு மாதம் ரூபாய் 40 கூடும். இது போக பழைய நடைமுறையான வீட்டு மின் இணைப்புகளுக்கு 100 யூனிட் வரை விலையில்லா மின்சாரம், அப்புறம் குடிசை இணைப்புகளுக்கு இலவச மின்சாரம், இதெல்லாம் தொடர்ந்து வழங்கப்படும் அறிவிச்சது. அதே மாதிரி விவசாயம், கைத்தறி, விசைத்தறி, வழிபாட்டு தலங்கள், தாழ்வழுத்த தொழிற்சாலைகளுக்கு வழங்கப்பட்டு வந்த மின்சார மானியமும் தொடரும்னு அறிவிச்சது. கட்டண உயர்வை காரணம் காட்டி எந்த சலுகையும் நிறுத்தல. இப்போ 2025 மின் கட்டண உயர்வுக்கு பிறகு வீட்டு மின் நுகர்வாளருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அந்த கட்டண உயர்வை தமிழ்நாடு அரசு ஏற்கும்னு அறிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, 500 யூனிட்டுக்கு குறைவாக உபயோகிக்கிற சிறு வணிக நிறுவனங்கள், குடிசை மற்றும் சிறு தொழில்கள், விசைத்தறி மற்றும் கைத்தறி நெசவாளர்கள், இவங்களோட மின் கட்டண உயர்வையும் தமிழ்நாடு அரசு ஏற்கும்னு அறிவிச்சிருக்கு. இப்படி ஒன்றிய அரசையும் சமாளிச்சு நிதி சுமையும் தாங்கிக்கிட்டு மக்கள் மேலையும் மொத்த சுமையும் போடாம திறமையா அதை கையாண்டுட்டு இருக்கு திமுக அரசு. ஒன்றிய அரசு சப்சிடி கொடுக்கும்னு ஓடி போய் உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டுட்டு வந்த அதிமுக ஆட்சியில மின் பகிர்மான கழகத்தோட கடன் குறைஞ்சிருக்கணும்ல, குறையல. மாறா 52% அதிகரிச்சிருக்கு. 81,000 கோடியா இருந்த கடன் 1,23,000 கோடியா அதிகரிச்சிருக்குன்னு சிஏஜி அறிக்கையே சொல்லியிருக்கு. சரி, உங்க வீட்டு பில்லே சாட்சின்னு இப்ப பிரச்சாரத்துக்கு கிளம்புற எடப்பாடி ஆட்சி காலத்துல ஏத்தின மின் கட்டணம் எவ்வளவு தெரியுமா? 52%. எலெக்ஷனுக்கு முன்ன போனா பாவட்னு ஒரு 4% மட்டும் குறைச்சாங்க. ஆனா திமுக ஆட்சியில இப்ப வரைக்கும் 30% மட்டும் தான் உயர்த்தப்பட்டிருக்கு. தான் செய்த தப்பை மறைக்கிறதுக்காக வீடு வீடா பில்ல கொண்டுட்டு வர எடப்பாடி என்பவ மக்களே விரட்டி அடிக்க போறாங்க.